अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लज़ीना आमनू व अमिलुस्सालिहाति कानत लहुम जन्नातुल फ़िरदौसि नुज़ुला खालिदीन फ़ीहा ला यबग़ून अन्हा हिवला சதகல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னதமான தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி, உயர்வான ஈமான் என்ற நெறியை நமக்கு வழங்கி, அந்த ஈமான் படி இஸ்லாத்தின்படி நாம் வாழ முற்படும் பொழுது உலகத்தில் எண்ணற்ற சோதனைகளையும் இன்னல்களையும் எண்ணற்ற இடையூறுகளையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வே நடத்திய சில நிகழ்வுகள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் உணர்வூட்டிருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, உலக வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். அப்படி அந்த சோதனைகளும் கஷ்டங்களுக்கும் அவர் ஆட்படுத்தப்படும் பொழுது அவர்கள் ஏன் இப்படி வேதனை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு அல்லாஹ் காரணத்தை சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், ஒமா நக்கமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டதன் காரணம் என்னவென்றால், அவர்கள் பழி தீர்க்கப்பட்ட காரணம் என்னவென்றால், அந்த பழி தீர்க்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் அந்த பழி வாங்கிய இஸ்லாமிய எதிரிகளுக்கும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் தொடர்போ அல்லது இரத்த உறவு பிரச்சனையோ அல்லது சமூக பிரச்சனையோ அல்ல பொருளாதார பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. பழி வாங்கிய அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கும் பழி வாங்கப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களுக்கும் இடையிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால், ஒமா நக்கமு மின்ஹும், அவர்கள் இப்படியெல்லாம் பழி வாங்கப்பட்டது இல்லா லியுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத், எல்லா புகழுக்கும் உரிய எல்லோரையும் மிகைத்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் இஸ்லாமிய எதிரிகளால் பழிவாங்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய எதிரிகளால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்கள் பழிவாங்கப்பட்டார்கள், வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள், இன்னல்கள் இடையூறுகள் செய்யப்பட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் முறையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்பதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால், அதே போன்று நாமும் முறையான ஈமான் கொள்வோமேனால், அல்லாஹ்வின் மீது முறையான விசுவாசம் கொள்வோமேனால், அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வோமேனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல்களை நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, ஒத்து வருகிறதோ இல்லையோ, நமக்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, எந்த நிலையிலும் விருப்பிலும் வெறுப்பிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துகளை கடைபிடித்தே தீருவேன் என்ற நிலையில் நீங்கள் ஒரு மூமினாக மாறுவீர்களேயானால், அதுபோன்ற சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நீங்களும் ஆட்பட வேண்டி இருக்கும், அதுபோன்ற பழிவாங்குதல்களுக்கு நீங்களும் ஆட்பட வேண்டி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்திய சஹாபாக்களுக்கு சொல்வதன் மூலமாக, சத்திய சஹாபாக்களை முன்னிலையாக செகண்ட் பர்சனாக வைத்து விழித்து கூறியதன் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான். சொன்னதோடு மட்டுமல்ல சகோதரர்களே,
எந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உபதேசத்தை விழித்து கூறினானோ, அழைத்து கூறினானோ, நீங்கள் உண்மையான விசுவாசம் கொண்டால், உண்மையான ஈமான் கொண்டால் இப்படிப்பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு வந்துத்தான் தீரும் என்று சொன்னானோ, அந்த சஹாபாக்களுக்கு அந்த சோதனைகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்தி காட்டினான். அதே போன்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் சஹாபாக்கள் ஆட்படுத்தப்பட்டார்கள், கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். ஒரே காரணத்திற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட கஷ்டங்களை பற்றி பேச ஆரம்பித்தால், எழுத ஆரம்பித்தால், இன்று ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான பக்கங்களிலே ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று வரலாற்றிலே. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் பட்ட இன்னல்கள், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை விசுவாசத்தினால் அவர்கள் அனுபவித்த துயரங்கள், இந்த தலைப்புகளில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் சகோதரர்களே, லட்சக்கணக்கான பக்கங்கள் வரலாற்று ஆதாரப்பூர்வமாக என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான நூல்கள் இந்த தலைப்பில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு தியாகங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் குவிந்து கிடக்கின்றது. காரணம் என்ன? ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக. அருமை சகோதரர்களே, இந்த சம்பவங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி, இது போன்ற சஹாபாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டு, எந்த அளவுக்கு என்றால் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தினர்கள் கடுமையான கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட நேரத்தில் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா ஆல ஹப்பாப் இஸ்பிரு இன்ன வஅதகுமுல் ஜன்னா. ஹப்பாபுடைய குடும்பத்தினரே பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் என்பதை தவிர அல்லாஹ்வுடைய தூதரால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இன்னல்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அதுவரை அல்லாஹ்வும் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்து, மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை வாக்களித்து, அல்லாஹ்வுடைய திருப்தியை வாக்களித்து அவர்களை சமாதானப்படுத்த தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிந்தது. அவர்களும் சமாதானம் ஆனார்கள், திருப்தி அடைந்தார்கள், அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தை நினைத்து. அப்படி கஷ்டங்களை நஷ்டங்களை ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டியது எதற்காக வேண்டி என்றால் சகோதரர்களே, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெறுவதற்காக, கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் படிப்பினை பெறுவதற்காக. இது போன்று நீங்களும் உண்மையான மூமின்களாக இருப்பீர்கள், நிச்சயமா இது போன்ற தொல்லைகளுக்கு துயரங்களுக்கு நீங்களும் ஆட்படுத்தப்பட வேண்டி இருக்கும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதை போன்ற பெரிய துயரம் நமக்கு ஏற்படவில்லை, சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதை போன்ற பெரிய இன்னல்களோ கஷ்டங்களோ நமக்கு ஏற்படவில்லை, சஹாபாக்களுக்கு வந்ததை போன்ற சோதனைகளோ வேதனைகளோ நமக்கு வரவில்லை என்றால் அவர்களுடைய ஈமானை போன்று நம்முடைய ஈமான் இன்னும் பக்குவப்படவில்லை என்று பொருள். அதற்கு சஹாபாக்களை போன்று நாம் இன்னும் முஸ்லீமாக மாறவில்லை, சஹாபாக்களை போன்று உண்மையான மூமினாக மாறவில்லை, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க விருப்பமான முஸ்லிம்களாக இன்னும் மாறவில்லை. நாம் என்றைக்கு அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க விருப்பமான முஸ்லிம்களாக மாறுவோமோ, என்றைக்கு உண்மையான விசுவாசிகளாக மாறுவோமோ, என்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உன்னத நிலையை அல்லாஹ் நமக்கு தருவானோ, அன்றைக்கே சகோதரர்களே சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதை போன்று வேதனைகளும் சோதனைகளும் நமக்கும் வர ஆரம்பித்து விடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகம் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்துகின்றான். நீங்கள் இதுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் கடுமையான கஷ்டங்களுக்கும் சொல்லனா துயரங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அதுபோன்று நீங்கள் ஈமான் கொள்ளும் பொழுது உங்களுக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாக எச்சரிக்கையாக அல்ல சுப செய்தியாக சொல்கின்றான். சுப செய்தியாக. ஏனென்றால் சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கில் அல்லாஹ்வுடைய பாதையிலே மடிந்து விழுந்த பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட பொழுது, அவருடைய உயிரை தியாகம் செய்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை வசனத்தை இறக்கினான். எப்படி தெரியுமா? வ மின்ஹும் மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்தலிர். அதிலே பல பேர் சஹாபாக்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட ஈமான் கொண்ட பல பேர் மின்ஹும் மன் கதா நஹ்பஹு தங்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றி விட்டார்கள். வ மின்ஹும் மன் யன்தலிர் இன்னும் சில பேர் தங்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொன்னான். என்ன பொருள்? அவர்கள் பல பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்து ஷஹீதாகி விட்டார்கள். வ மின்ஹும் மன் யன்தலிர் இன்னும் சில பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுப்பதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள், வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சுபச்செய்தி சொன்னான் சஹாபாக்களுக்கு. அப்படி அந்த இரண்டாவது வகையில் தான் சகோதரர்களே, இரண்டாவது வகையிலே மின்ஹும் மன் யன்தலிர் இன்னும் சில பேர் தங்களுக்கு வர வேண்டிய அந்த அரிய வாய்ப்பை தாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பங்காற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அவர்கள் தியாகம் செய்வதற்கு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சொல்றார்களே, அந்த லிஸ்டில் தான், அந்த பட்டியலில் தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் வைத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, இந்த விஷயங்களை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்ணா நோன்பு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக முஸ்லிம்களுக்கு முதன்முறையாக அறிமுகப்படுத்தியது. வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் அல்லாஹ்வுக்காக பட்டினி இருந்து
அல்லாஹ்வுக்காக உணவை துறந்து, அல்லாஹ்வுக்காக தண்ணீரை துறந்து, நீங்கள் அல்லாஹ்வுக்காக பகல் முழுவதும் பசித்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோன்பு என்ற ஒரு அற்புதமான கடமையை, இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக முஸ்லிம்களுக்கு, உலக மக்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தினான். இன்று வரை அந்த நோன்பின் புனிதத்தில் ஒரு இம்மி அளவு கூட குறையாத அளவுக்கு உலக முஸ்லிம்கள் அதை பின்பற்றி வருகின்றோம். உலக முஸ்லிம்களுடைய நோன்பு என்றாலே முஸ்லிம் அல்லாத மக்களும் அதை ஒரு கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் இஸ்ஸத்தோடும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த முஸ்லிம்களுடைய உண்ணா நோன்பை பார்த்து நாமும் இதை கடைபிடித்தால் என்ன என்று பிற்காலங்களிலே அரசியல்வாதிகள் தங்களுடைய வசதிக்காக அவ்வப்போது உண்ணாவிரதம் என்றும் உண்ணா நோன்பு என்றும் அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அவ்வப்போது உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அது தற்போதைய முதலமைச்சர் காவிரிக்காக நடத்திய உண்ணாவிரத நாடகமாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் முதலமைச்சர் இலங்கை தமிழர்களுக்காக திடீரென்று நடத்திய உண்ணாவிரத நாடகமாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் அவ்வப்போது இந்த உண்ணாவிரத நாடகம் நடத்துவது அது இயல்பு, வாடிக்கை. அரசியல்வாதிகள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, நாங்கள் செய்யக்கூடாது என்று சில பொது சேவையாளர்கள், அண்ணா ஹசாரவை போன்ற நாடக நடிகர்கள் அவர்களும் உண்ணாவிரதம் என்ற நாடகத்தை நடத்தினார்கள். இது இந்தியாவில் இந்த நாடகத்தை நான் அவ்வப்போது பார்ப்பது. ஆனால் அருமை சகோதரர்களே, சமீபத்திலே ஒரு உண்ணாவிரதம் இருந்தது. அவர் அரசியல்வாதி அல்ல, ஒரு ஓநாய் உண்ணாவிரதம் இருந்தது. ரத்த வெறி பிடித்த ஓநாய். எப்படிப்பட்ட ஓநாய் அது? அதற்கு சாதாரண மனித ரத்தம் அல்ல, முஸ்லீம்களுடைய ரத்தம் அதற்கு பிடிக்கும். அந்த ஓநாய்க்கு முஸ்லீம்களுடைய சதையும் முஸ்லீம்களுடைய இறைச்சியும் பிடிக்கும். அப்படிப்பட்ட முஸ்லீம் ரத்த வெறி பிடித்த ஓநாய் நரேந்திர மோடி என்ற ஓநாய் உண்ணாவிரதம் இருந்தது. அந்த உண்ணாவிரதத்திற்கு இன்று உலகத்தில் உள்ள மீடியாக்கள் எல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து, எந்த அளவுக்கு என்றால் நரேந்திர மோடி புனிதமடைந்து விட்டார். நரேந்திர மோடி என்ற அந்த ஓநாய் இந்த 3 நாள் உண்ணாவிரதத்தினால் புனிதமடைந்து விட்டது, அடுத்த பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் என்று மீடியாக்கள் பிரச்சாரம் செய்வதும், அதற்கு அமெரிக்க ஏகாதிபத்திய அநியாயக்கார அந்த ஓநாய்கள், இந்த ஓநாய்க்கு தாய் ஓநாயான அந்த ஓநாய்கள் கொடி பிடிப்பதும் கொடி தூக்குவதும் இன்று உலகத்திலே இந்தியாவிலே ஒரு சமாதான பேச்சு போன்று, ஒரு சாதாரண பேச்சு போன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, எப்படி என்றால் காலம் கடந்து விடுவதனால் உண்மை பொய்யாகி விடாது, நாட்கள் ஆகிவிடுவதனால் உண்மை மறைந்து விடாது, அல்லது காலங்கள் கலந்து விடுவதனால் மக்கள் உண்மையை மறந்து விடலாமே தவிர அந்த உண்மையை யாராலும் மறுக்க முடியாது என்பதற்கு 2002 பிப்ரவரியிலே ஒரு மாதம் தொடர்ந்து முஸ்லிம்கள் குறிவைத்து கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்ட அநியாயமும் அராஜகமும் உலகத்திலுடைய எந்த மனிதனும் மறந்துவிட முடியாது. அந்த அராஜகத்தை நிகழ்த்திய இரத்த வெறி பிடித்த முஸ்லிம் இரத்த வெறி பிடித்த ஓநாய் நரேந்திர மோடி தான் இன்று உண்ணாவிரதம் இருந்து நான் புனிதமடைந்து விட்டேன், நான் 3 நாட்களில் புனிதமடைந்து விட்டேன் என்று அந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தன்னை ஒரு புனிதனாகவும், அவன் புனிதனாக அல்ல தன்னை ஒரு மனிதனாக கூட காட்டுவதற்கு தகுதியற்றவன் இந்த இரத்த வெறி பிடித்த ஓநாய். எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே? நம்ம நினைக்கலாம், இப்ப எதுக்கு ஹஸ்ரத் அதெல்லாம் கிளறிக்கிட்டு, இப்ப தேவையா? ஆனது ஆகிப்போச்சு, 9 வருஷத்துக்கு ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, ஏதோ வேதனை தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், நம்முடைய சகோதரர்கள் கேட்பதற்கு நாதி இல்லாமல் துடிதுடித்து சாகடிக்கப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண்கள் உயிரோடு கர்ப்பிணி பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அவர்கள் வயிற்றில் உள்ள சிசுக்கள் உயிரோடு எடுத்து பெட்ரோல் வைத்து தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதெல்லாம் கதையோ இல்லை ஏதோ வெறியேற்றக்கூடிய விஷயமோ அல்ல. அன்றாட நிகழ்வுகளிலே அவுட்லுக் பத்திரிகையில் இருந்து, ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் இருந்து, டெஹல்கா பத்திரிகை வரை அத்தனை நடுநிலை பத்திரிகைகளும் இந்த உண்மைகள் எல்லாம் உலகத்துக்கு படம் போட்டு காட்டின. இதெல்லாம் நடந்தது வாஸ்தவம் தான் ஹசரத், நடந்தது உண்மைதான். இப்ப எதுக்கு அதெல்லாம் கிளறிக்கிட்டு, இப்ப நமக்கு தேவையாது என்று நமக்கு நாமே சில பேர் ஆறுதல் சொல்லிக் கொள்ளலாம். அல்ல சில பேர் பார்க்கிறோம், சில பெயர் வைத்த இந்த ஷியா முஸ்லீம்களை சொன்ன தங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள் அந்த நரபலி மோடிக்கு, அந்த ஓநாய்க்கு போய் சால்வி அணித்து அவன் காலிலே விழுந்து அவனுக்கு தொப்பி போட்டு, அந்த நிலையிலும் பாருங்கள் அவன் ஒரு RSS தீவிரவாதி, நரேந்திர மோடி என்ற RSS தீவிரவாதி, அந்த நிலையில் கூட மக்களை ஏமாற்றுவதற்காக கூட அந்த தொப்பியை வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. மற்ற அரசியல்வாதிகளாவது நோன்பு வந்து விட்டால் இஃப்தார் நேரத்தில் ஒரு தொப்பியை போட்டு சிம்பாலிக்காக உணர்த்துவார்கள். எப்படி என்றால் வருடம் இப்படித்தான் நான் உங்களுக்கு தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக அவர்கள் ஒரு தொப்பியை போட்டுவார்கள். ஆனால் இந்த நரபலி மோடி அந்த ஒரு நாடகத்திற்காக கூட, ஒரு அரசியலுக்காக கூட உலகத்தில் மீடியாக்கெல்லாம் இருக்கின்றனவே, பார்ப்பார்களே, இது ஒரு பிரச்சனை ஆக்குவார்களே, இது ஒரு இஷ்யூ ஆகுமே என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அந்த ஒரு நாடகத்திற்காக கூட முஸ்லீம் தொப்பியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவனிடத்தில் போய் சில பேர் தாங்கி முஸ்லீம்கள் தாடி தொப்பியை சேர்ந்த ஷியாக்கள் போய் அவன் காலில் விழுந்து, பார்த்தீர்களா முஸ்லீம்கள் எல்லாம் நரபலி மோடிக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்று மீடியாக்கள் பிரச்சாரம் செய்வதை பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் இதை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனையை கிளறித்தான் ஆக வேண்டுமா?
ஆனதாய் போச்சு. 8000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், வாஸ்தவம் தான். 3000 குடும்பங்கள் அடியோடு வேற இருக்கப்பட்ட வாஸ்தவம் தான். ஒரு எம்பி பார்லிமெண்ட் மெம்பர் அவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே தீ வைத்து கொளுத்தப்பட்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வீட்டில் அடைக்கலம் புரிந்த 70 பேரும் சேர்ந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? அருமை சகோதரர்களே, அந்த நரபலி மோடி, அந்த இரத்த வெறி பிடித்த ஓனாய் இன்று உண்ணாவிரதம் இருந்து அது தன்னை அடுத்த தேர்தலுக்காக குஜராத்திலே தேர்ந்தெடுப்பதற்காக, குஜராத் மக்களோடு தன்னை ஒடுக்கிக் கொள்வதற்காக, குஜராத்தில் அடுத்த முதலமைச்சராக ஆவதற்காக தன்னை வலுப்படுத்திக் கொண்டால், தன்னை மேம்படுத்திக் கொண்டால், தன்னை போக்கஸ் பண்ணினால் நம்ம முஸ்லிம்கள் அதை பெரிய அளவில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த இரத்த வெறி பிடித்த ஓனாய் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பதவியான பிரதமர் பதவிக்கு குறிவைத்து பிரதமர் பதவியை நோக்கி நடைபோடுகிறது என்றால் சகோதரர்களே, முஸ்லிம்களை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அதை மறந்ததாகவே இருக்கட்டும் என்று வாளாக இருக்க முடியுமா? வாய் மூடி மௌனியாக இருக்க முடியுமா? அன்றைக்கு குஜராத் முதலமைச்சர் இந்த பதவியை வைத்துக் கொண்டு தனக்கு மேல் ஒரு மத்திய அரசு இருக்கின்றது, தனக்கு மேல் ஒரு கேபினெட் இருக்கின்றது, தனக்கு மேல் ஒரு பாராளுமன்றம் இருக்கின்றது, தனக்கு மேல் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் இப்படி இரத்த வெறியாட்டம் கொடுத்த இந்த ஓனாய் இன்று அந்த பதவிக்கு, தனக்கு மேல் இருக்கக்கூடிய பதவிக்கே பயப்படாத அந்த பதவியை நோக்கி நடைபோட்டு வருகிறது என்றால் இந்த ஓனாயை பார்த்துவிட்டு முஸ்லிம்கள் சும்மா இருப்பதா? இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டாமா? அருமை சகோதரர்களே, 2002 கோத்ரா என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். சபர்மதி எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ரயில் அங்கே அது கோத்ரா ரயில் நிலையத்திற்கு வந்த பொழுது ரயில் நிலையத்திற்கு வெளியே சென்றவுடன் கம்பி பிடிச்ச செயின் பிடிச்சு இழுக்கப்பட்டு S6 இருந்த 58 கரசேவகர்கள், அயோத்திக்கு போய் திரும்பி வந்துட்டு இருந்த கரசேவகர்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டார்கள். ஆகவே அந்த கோத்ரா சம்பவத்திற்கு எதிர்வினைத்தான் இந்த குஜராத் கலவரம் என்று இந்த ஓனாய் அன்றைக்கு பதில் சொன்னது. நியூட்டனுடைய 3வது விதியை ஞாபகப்படுத்தியது. நியூட்டனுடைய 3வது விதி என்ன? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு என்பதை பப்ளிக்காக சொன்னது இந்த ஓனாய். எப்படி சொன்னது? கோத்ரா சம்பவத்திற்கு ரியாக்ஷன் தான் இந்த குஜராத் கலவரம். கோத்ரா ரயிலில் X6 என்ற அந்த பெட்டியிலே 58 கரசேவகர்கள் கொல்லப்பட்டார்கள் தீ வைத்து. அதற்காகத்தான் இன்று இந்துக்கள் அவர்களை பழிவாங்குகிறார்கள் என்று ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இந்த ஓனாய் அப்பொழுது நியாயம் கற்பித்தது. பிற்காலத்தில் என்னானது? அந்த கோத்ரா சம்பவமே முஸ்லிம்கள் நடத்தியது அல்ல. முஸ்லிம்கள் பெட்ரோலை கொளுத்தவில்லை. பெட்ரோல் வந்து வெளியிலிருந்து ஊற்றப்படவில்லை, உள்ளே இருந்துதான் ஊற்றப்பட்டு உள்ளே இருந்துதான் யாரோ தீ வைத்து கொளுத்திருக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக சிபிஐயிலிருந்து, நானாவதி கமிஷனிலிருந்து அத்தனை பேர் பட்டவர்த்தனமாக சொன்னார்கள். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய தடயவியல் நிபுணர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய ஒரு பெட்டி தீப்பிடித்து எரிகிறது என்றால் வெளியிலிருந்து பெட்ரோலை ஊற்றி இருந்தால், ஊற்றியே காட்டினார்கள். பெட்டியை நிறுத்தி பிளாட்ஃபாரத்தில் நிற்கவில்லை, பெட்டி ரயில் பிளாட்ஃபாரத்திற்கு வெளியே போய் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் நிற்கின்றது. வெளியில் நிற்கும் பொழுது தரையிலிருந்து அந்த பெட்டி அவ்வளவு உயரத்தில் 10 அடி உயரத்தில் இருக்கின்றது. 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பெட்டியை கீழிருந்து பெட்ரோல் கேன் வைத்து கேனிலிருந்து பெட்ரோலை ஊற்றினால் நிச்சயமாக இவ்வளவு பெட்ரோல் அந்த ரயிலில் பட வாய்ப்பே கிடையாது. வாளியில் ஊற்றினால் மட்டுமே படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெட்ரோலை யாரும் வாளியில் கொண்டு வர மாட்டாங்க, கேன்ல தான் கொண்டு வருவாங்க. கேன்ல இருந்து 10 அடி உயரத்தில் உள்ள இதை தூக்கி என்றெல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்களை முன்வைத்து நிச்சயமாக வெளியில் இருந்து முஸ்லிம்கள் கொளுத்தவில்லை, உள்ளே இருந்துதான் யாரோ கொளுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உலகத்தில் சொல்லப்பட்டன. ஆக இந்த கோத்ரா ரயில் எரிப்பு என்பது முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்பது பட்டவர்த்தனமானது. அதை காரணமாக வைத்துத்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கருவறுக்கப்பட்டார்கள் குஜராத்திலே. அருமை சகோதரர்களே, 2002 பிப்ரவரி மாசத்திலே கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் வெட்டி கொளுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு இளம் பெண், ஒரு இளைஞன் கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள், முஸ்லிம் கணவன் மனைவியாக. அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன? அந்த கணவன் கண்ணெதிரிலேயே அந்த இளம் பெண் கற்பழிக்கப்பட்டால் அந்த இளைஞன் கொல்லப்பட்டான். இது ஏதோ கதை அல்ல, ஏதோ பேச்சல்ல. அல்லாஹ்வை சத்தியமாக நான் குஜராத்திலே நேரில் சென்று பார்த்தது சகோதரர்களே, நேரில் சென்று பார்த்தேன். 2008 கலவரம் முடிந்தவுடன் 2003ஆம் ஆண்டு நானே நேரடியாக குஜராத்திற்கு சென்றேன். எதற்காக? சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், கற்பழிக்கப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த விதவைகள், கேட்பாரற்று இல்லாமல், எந்த விதமான ஆதரவும் இல்லாமல்
எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் சில பேரோட ஆலோசனை செய்து நாம் அவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து ஒரு வருடத்திற்கு தேவையான அவர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவி செய்யலாம் என்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய அளவில் பிளான் செய்து பெரிய அளவில் திட்டமிட்டு நான் இதை பற்றி விசாரிப்பதற்காக நேரடியாக குஜராத்திற்கு சென்றேன். கற்பழிக்கப்பட்ட பெண்கள் சுமார் 300 பெண்கள் அகமதாபாத்திலே மட்டும். அகமதாபாத்துக்கு சென்றேன், வடோராவுக்கு சென்றேன், கோத்ராவுக்கு சென்றேன், 3 பகுதிகளுக்கு நேரடியாக சென்றேன். கற்பழிக்கப்பட்ட பெண்கள் சுமார் 300 பெண்கள், இளம் பெண்கள். சில பேருடைய இத்தா முடிந்திருந்தது, சில பேருடைய இத்தா கூட முடியவில்லை. கணவன் கொல்லப்பட்டு விட்டான், இந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு உட்கார வைக்கப்பட்டது ஒரு ஹாலிலே, ஒரு மண்டபத்திலே. நான் அவர்களுக்கு கொஞ்சம் பயான் செய்யலான்னு ஆரம்பித்த சகோதரர்களே, எனக்கு கண்ணீரை தவிர வார்த்தை முட்டி கொண்டு தவிர எந்த ரியாக்ஷன் காட்ட முடியல என்னால. அத்தனை இளம் பெண்கள், 20 வயசு 22 வயசு பெண்கள் சுமார் 300 பேர் கொண்டு உட்கார வைக்கப்பட்டால் எனக்கு முன்பாக அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் காரர்களால், பஜ்ரங் தள்காரர்களால், அயோக்கிய விஸ்வ இந்து பரிஷத்காரர்களால், இந்த நரபலி மோடி விரத்த வெறி பிடித்த ஓனாயினுடைய உத்தரவின் பேரிலே கற்பழிக்கப்பட்ட நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள். எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் முதல்ல போனோன்னு 2000 கையில் கொடுக்குறேன். அந்த பணத்தை வாங்குவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அதிலே சில சகோதரர்களே, ஒரு சில பெண்கள் சொன்ன சம்பவம் தான் மிக வேதனையான சம்பவம். அந்த பெண்கள் சொன்னார்கள், கர்ப்பமாக இருக்கிறார்கள், 3 மாதமும் 4 மாதமும் கர்ப்பமாக இருக்கின்றார்கள். அந்த பெண் நாங்கள் பணத்தை கொடுத்த உடனே குமரி அழ ஆரம்பித்து விட்டார். அழ ஆரம்பித்த உடனே என்ன பேசுனே தெரியல, எங்களுக்கு அழுகை தவிர எதுவும் வரல. அந்த பெண்ணிடத்தில் பேசும் தயாராக இல்லைனாங்க. அந்த பெண்ணுடைய மாமியார், தன்னுடைய மகனை இழந்த மாமியார் சொல்கின்றார், என் பையனை கொன்னுட்டானுங்க, என் பையன் கண்ணெதிரிலேயே என் மருமகளை கற்பழிச்சானுங்க. ஆனால் இவன் தினம் தினம் எதை நினைத்து செத்து கொண்டிருக்கிறார் என்றால், என்னுடைய வயிற்றிலே உருவாகக்கூடிய கரு என்னுடைய கணவனுக்கு உருவான கருவா அல்ல என்னை கற்பழித்த கயவர்களுக்கு உருவான கருவா தெரியவில்லையே. என்னை கற்பழித்தார்களே அந்த கயவர்கள் மூலமாக உருவான கருவா அல்லது என்னுடைய ஷஹீதானே என்னுடைய மார்க்கத்திற்காக ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக என்னுடைய உயிரை விட்டானே அந்த கணவனுக்காக உருவான கருவா தெரியவில்லை. இதை நினைத்து தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கின்றேன், செத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தன்னுடைய மருமகளை பற்றி தன்னுடைய மாமியார் வந்து சொல்கின்றார். சோதனை இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள், ஆயிரக்கணக்கான வேதனைகள். கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், வடோதரா மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இன்னைக்கு படிச்சு பெரிய ஆளாகி ஒரு ஜட்ஜி ஆகி வக்கீலாகி இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? 2002 மார்ச் மாதத்தினுடைய ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை எடுத்து பாருங்கள். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையை ஏதோ நான் ஷம்சுதீன் காசிமி சொல்லக்கூடிய கதை அல்ல, பத்திரிகையில் வந்த நிஜம் சகோதரர்களே. பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான வரலாற்று ஆவணங்கள், ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ல எடுத்து பாருங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய வீட்டை கதவு தட்டுகிறார்கள். அநியாயக்காரர்கள் வந்து, கலவரக்காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் கதவை தட்டுகின்றார்கள். கதவு தட்டப்படுகிறது, எட்டி பார்க்கின்றார். தன்னுடைய வீட்டை கொளுத்துவதற்கு வந்து விட்டால் தெரிந்தவுடன் தனக்கு தெரிந்த அத்தனை போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணுகின்றார், தனக்கு தெரிந்த எம்எல்ஏ எம்பிகளுக்கு போன் பண்ணுகின்றார், உள்துறை அமைச்சருக்கு போன் பண்ணுகின்றார். யாரும் வந்து காப்பாற்ற வழி இல்லை. கடைசியாக அவரும் அவருடைய தாயார், 65 வயது தாயார் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறார்கள். தன்னுடைய 65 வயது தாயாரை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு புறவாசல் வழியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடுகின்றார். இதெல்லாம் எங்கே நடந்ததுங்க? அபுஜஹல் காலத்திலே அல்ல, அபுலஹப் காலத்திலே அல்ல, அல்ல வேற அநியாயக்கார நாட்டிலே அல்ல, ஆட்சியிலே அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே, இந்த சகாப்தத்திலே இப்பொழுது நமக்கு கண்ணு முன்னால் நடந்த சம்பவங்கள். அதே போன்று எஹ்சான் ஜாஃபரி, பார்லிமெண்ட் எம்பி, காங்கிரஸ் கட்சியினுடைய பார்லிமெண்ட் எம்பி, பார்லிமெண்ட் உறுப்பினர் எஹ்சான் ஜாஃபரி, அவருடைய வீடு அந்த குல்பர்க் என்ற இனத்தை சார்ந்த பகுதிகள் மத்தியில் ஒரு வீடு இருக்கின்றது. ஏழை மக்கள் வீடை கொளுத்துகிறார்கள், வெட்டுகிறார்கள், கொள்ளுகிறார்கள் என்று சொன்னவுடன் ஒரு முஸ்லிம் எம்பி இருக்கிறாரு, அவர்கிட்டயா போய் அடைக்கலம் கேட்கலாம் என்று சுமார் 69 ஏழை அப்பாவிகள் அவருடைய வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள். எஹ்சான் ஜாஃபரி வீட்டை நோக்கி. அந்த எஹ்சானும் தன்னுடைய வீட்டை கதவை திறந்து விட்டு அந்த 69 பேருக்கு அடைக்கலம் கொடுத்தார். தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்தார் 69 பேருக்கு. என்ன நடந்தது தெரியுமா? பார்லிமெண்ட் எம்பி அல்லவா, பார்லிமெண்ட் உறுப்பினர் அல்லவா, அது காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் அல்லவா, அவர் நினைத்தால் என்ன சாதித்திருக்க முடியும். அவர் சொல்லுகின்றார் சகோதரர், அவர் மனைவி சொல்கின்றார், இப்பொழுது அவர் உடனடியாக போன் பண்ணியது நரேந்திர மோடிக்கு, ஓனாய்க்கு, ரத்த வெறி பிடித்த ஓனாய்க்கு போன் பண்ணினார்.
உள்துறை அமைச்சருக்கு போன் செய்தார், டிஜிபிக்கு போன் பண்ணினார், யார் யார் தனக்கு தெரியுமோ அத்தனை பேருக்கு போன் பண்ணாரு, யார் ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை. கடைசியிலே அந்த எஹ்சான் ஜாஃபரி என்ற காங்கிரஸ் எம்பியும் அவரிடத்தில் அடைக்கலம் கேட்டு வந்த 69 முஸ்லிம் அப்பாவிகளும் ஒரே வீட்டில் வைத்து தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த உண்ணாவிரதமே எதனால் நடக்குன்னு சொன்ன அந்த ஓநாயுடைய உண்ணாவிரதம், அந்த எஹ்சான் ஜாஃபருடைய மனைவி தனக்கு குஜராத் கோர்ட்டில் நீதி கிடைக்கவில்லை, குஜராத் நீதிமன்றங்களில் தனக்கு நீதி கிடைக்கவில்லை, ஆகவே உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லலாம் என்று எஹ்சான் ஜாஃபருடைய மனைவி ஜாஹிரா ஜாஃபரி என்ற அந்த அம்மையார் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டினார். அந்த வழக்குக்கு எஹ்சான் ஜாஃபரியும் அவரோடு சேர்ந்த 69 பேரும் கொல்லப்பட்ட அந்த வழக்குக்கு தான் உச்ச நீதிமன்றம் இப்பொழுது சமீபத்தில் சென்ற வாரம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை, இதை பற்றி கருத்து சொல்லவும் விரும்பவில்லை. கீழ்கோர்ட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் இந்த ஓநாய் உண்ணாவிரதம் அறிவித்தது. காட் இஸ் கிரேட் என்று சொல்லிவிட்டு இந்த ஷைத்தான் வேதம் ஓதிவிட்டு அந்த வேதத்திற்கு ஆதாரமாக உண்ணாவிரதம் அறிவித்தது. அந்த எஹ்சான் ஜாஃபரியும் அவரோடு சேர்ந்து 69 பேரும் கொல்லப்பட்டதும் இன்று சகோதரர்களே பத்திரிகைகளில் ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. காலம் கடந்து பின்னால் பிற்காலத்தில் காலம் கடந்து பாபு பஜ்ரங்கி என்பவன், பஜ்ரங் தளுடைய அகமதாபாத் மாவட்டத்தினுடைய தலைவன், அவனை பேட்டி எடுப்பதற்காக டெஹல்கா பத்திரிகையை சார்ந்த தருண் தேஜ்பால் தலைமையிலே ஒரு குழு ஆர்எஸ்எஸ் உறுப்பினரை போன்று மாற்றி தங்களை ஆர்எஸ்எஸ் உறுப்பினராகவே ஆகி அவருடைய ஷாகாக்களை கலந்து கொண்டு இந்த பாபு பஜ்ரங்கியோடு நெருங்கிய நண்பராக பழகி அவரிடத்திலிருந்து அந்த செய்திகள் எல்லாம் கேட்டு வாங்கியது ஹிடன் கேமரா மூலமாக, மறைத்து வைத்த கேமரா மூலமாக. அப்புறம் எப்படி கொளுத்துனீங்க, அப்படியா முஸ்லீமா செத்துருப்பாங்களே என்று அவர்களை தூண்டிவிட்டு அந்த பாபு பஜ்ரங்கி கொடுத்த பேட்டி பத்திரிகையில் வெளியானது. இன்னைக்கும் டெஹல்காவிலே சகோதரர்களே, டெஹல்கா பத்திரிகை என்று கூகுளில் போய் அல்ல வெப்சைட்டில் போய் டெஹல்கா பத்திரிகை என்று இந்த பாபு பஜ்ரங்கியுடைய பேட்டி என்று அடியுங்கள். ரத்த கண்ணீர் கொதிக்கிற ரத்தம் கொதிக்கின்றது அவன் கொடுத்த பேட்டியை பார்க்கும் பொழுது. நரோடா பாட்டியா அகமதாபாத் நகரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள சின்ன சேரி பகுதி, சின்ன சேரியில ஒரு பெரிய சேரி பகுதி. சேரி என்றால் இங்க நம்மூர் மாதிரி, நம்மூர்ல சேரிகள் சொன்னா பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் தான் இருப்பார்கள். ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையிலே சேரி என்றாலே அது முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலம், முஸ்லீம்கள் அங்கேயே செத்து அங்கேயே கபிரஸ்தான் ஆக வேண்டியதான். அப்படிப்பட்ட சேரிகள் தான் வட இந்தியாவில் முஸ்லீம்கள் வசிக்கின்றார்கள். அப்படி முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய ஒரு சேரி தான் நரோடா பாட்டியா. அங்கும் நான் நேரடியாக சென்று பார்த்தேன். எப்படி பார்த்தேன் சோதனை, கலவரம் எல்லாம் ஓய்ந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு, கலவரம் எல்லாம் ஓய்ந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு அமைதி திரும்பிய பிறகு என்னை அழைத்து செல்கிறார்கள். எப்படி காருடைய கண்ணாடியை ஏற்றி, கருப்பு கண்ணாடியை ஏற்றி என்னை ஒரு ஏதோ திருடனை போன்று அல்லது தீவிரவாதியை போன்று காருக்குள் அடைத்து வைத்து அப்படியே பயந்து அழைத்து சென்றார்கள். அதுவும் ஹைவேஸ் வழியாக போகும்போது காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்க, இதுதான் நரோடா பாட்டியா. அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து இப்போ அகமதாபாத்துக்கு உள்ளே போகின்றேன். ஊருக்கு போகும்போது அந்த கார் கண்ணாடி ஏற்றி இது வழியாக மெதுவாக பாருங்க, அந்த மைதானம் மாதிரி தெரிஞ்சு பாருங்க, அங்கே தான் ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு, இந்த கலவரத்தில் இடித்து தடைமட்டமாக்கிட்டு ரோட்டை போட்டு விட்டாங்க. இப்படி பல இடங்கள் சகோதரர்களே. அந்த நரோடா பாட்டியில் நடந்த கொடுமை என்னவென்றால் சுமார் 500-600 முஸ்லிம்கள், எல்லா ஏழை மக்கள், அப்பாவி மக்கள், அன்றாடம் காய்ச்சிகள். என்ன நடந்தது தெரியுமா? அங்கே ஒரு குளத்திலே 500 முஸ்லீம்களும் வெட்டி கொல்லப்பட்டார்கள். கொட்டி குளத்தை மூடிட்டு மறுநாள் காலையில் பெரிய ஆபீசர்லாம் வர்றாங்க, ராணுவம்லாம் வருது என்று சொன்னவுடன் அவசரமாக அங்கே மேய்ந்து கொண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட பன்றிகளை வெட்டி அந்த குளத்துக்கு மேலே மூடி எத்தனை பேர் செத்தார்கள் என்றே வெளி உலகம் தெரியாமல் மறைத்தார்கள். அந்த குளத்தையும் நேரில் பார்த்தேன். இன்னைக்கு பாபு பஜ்ரங்கி, பஜ்ரங் தளை சேர்ந்த பாபு பஜ்ரங்கி டெஹல்காக்கு கொடுத்த பேட்டியிலே அந்த குளத்தை பற்றி சொல்கின்றான். அந்த குளத்தில் தான் வெட்டி போட்டோம், அந்த குளத்தில் எத்தனை பேரை போட்டோம் கணக்கே இல்லை, எத்தனையோ பேரை வெட்டினோம் கணக்கே இல்லை. எங்களுக்கு என்ன ஒரு பாட்டில் கோட்டு சாராயம் கிடைக்கின்றது, கற்பழிப்பதற்கு ஒரு துருக்கச்சி கிடைக்கிறா, இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும்? அவன் கேட்கின்றான். இப்படி அராஜகங்களை நடத்திவிட்டு சகோதரர்களே, அவனை அந்த நரபலிய மோடியை, அந்த அநியாயக்காரனை, அந்த ஓனாயை தூக்கிலிடுவதற்கு அல்ல, தூக்கில போடுறதுக்கு இல்ல, அவன் நடுரோட்டில் நிக்க வேண்டி சுட்டுக் கொள்வதற்கு அல்ல, சிறையில் அடைப்பதற்கு அல்ல, அல்லது அவனுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு அல்ல, குறைந்தபட்சம் அவன் இன்று வரை அந்த அநியாயத்தை அராஜகம் நிறைவேற்றிய பிறகு ஒரு நாள் கூட அவனுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து கூட இறக்கப்படவில்லை. இதுதான் இத்தனை அநியாயங்களுக்கும் ஜனநாயகம் கொடுத்த பதவி.